இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ். சி லாங்குவேஜ்ல என்னென்ன ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருக்கு, அதோட சிம்பிள்ஸ் என்ன, தென் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆப்பரேட்டரோட மீனிங் என்ன, அந்த ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீட்டெயில்டா இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள். ஸோ திஸ் இஸ் யூஸ்டு டு கெட் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் வந்து அட்ரஸ் ஆஃப். ஒரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஆம்பர்சன்ட் போட்டு ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா இட் வில் கிவ் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஏ. ஒரு வேரியபிள் ஏ இருக்கு, இந்த வேரியபிளோட அட்ரஸை கெட் பண்றதுக்கு அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் ஏயோட அட்ரஸ் வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். தென் செகண்ட் ஆப்பரேட்டர் வந்து asterisk symbol ஸ்டார். ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ பாயிண்டர் டு எ வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளை நம்ம இப்போ இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர். அந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம டினோட் பண்றதுக்கு இந்த asterisk symbol யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டார் போட்டு ஏ, வேர் ஏங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் இஸ் த பாயிண்டர் which points the variable a. இதான் அந்த ஸ்டாருக்கு வந்து மீனிங். தென் தேர்ட் ஒன் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ங்கிறது ஒரு யூனரி ஆப்ரேட்டர். ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டர்ல ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் இன்புட்டா எடுத்துக்கும். which returns the size of the data. நம்ம என்ன டேட்டாவை இந்த சைஸ் ஆஃப்ங்கிற ஆப்ரேட்டருக்குள்ள கொடுக்குறோமோ அந்த டேட்டாவோட சைஸ் என்னங்கிறத நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். The data may be ஏதாவது கான்ஸ்டண்டா இருக்கலாம், ஒரு வேரியபிள் நேமா இருக்கலாம், அரே ஸ்ட்ரக்சர் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதோட சைஸை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். எக்ஸாம்பிள் சைஸ் ஆஃப் ப்ராக்கெட்ல நான் இப்போ கேர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கேரக்டர் டேட்டா டைப்போட சைஸ் 1 பைட்ங்கிறது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். தென் லாஸ்ட் ஆப்பரேட்டர் வந்து கமா. திஸ் ஆப்பரேட்டர் இஸ் யூஸ்டு டு லிங்க் ரிலேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் டுகெதர். ஸோ நம்ம ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸை ரிலேட் பண்ணி ஒரே லைன்ல எழுதுறதுக்கு இந்த கமா ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் int a equal to 5, comma b equal to 5. இங்கேயே ஒரு கமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், ரெண்டுலையுமே 5ங்கிற வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே இன்டீஜர் டைப் தான். அப்போ int a equal to 5 அது ஒரு லைன்லையும் int b equal to 5 அதை இன்னொரு லைன்லையும் ரெண்டு லைன்ல ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் டைப் நான் இன்டீஜர் தான் யூஸ் பண்றேன். அப்படி இருக்கும்போது சேம் டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷனா இருந்தா ஒரே லைன்லயே நம்ம a, bன்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிங்க் பண்றதுக்கு கமா ஆப்பரேட்டர் யூஸ் ஆகும். சிமிலர்லி ஏலையும் 5 தான் இருக்கு, பிலையும் 5 தான் இருக்கு. இதை காமனா நான் எப்படி எழுதிக்கலாம்னா a, b ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஏலையும் 5 தான், பிலையும் 5 தான். பட் இதை லிங்க் பண்றதுக்கு கமா ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸை எப்படி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன்ல நான் மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல நான் ரிட்டர்ன் டைப் எம்டி டேட்டா டைப் வாய்டு கொடுத்துருக்கேன். தென் ஸ்பேஸ் விட்டு மெயின், அதுக்கப்புறம் parenthesis bracket. இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இதுல நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். நான் இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா டைப் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டைப் வந்து இன்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஏன்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நான் ஏன்னு ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ இப்போ டேட்டா டைப்ல நான் இன்டீஜர் எடுத்துக்கிறேன், இன்ட் ஸ்பேஸ் விட்டு நான் இப்போ பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் பாயிண்டர் டினோட் பண்றதுக்கு ஸ்டார் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது நார்மல் வேரியபிள், பிங்கிறது அதுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டிருக்கிறதுனால பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஒரு பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா அந்த பாயிண்டர் வேரியபிள் பியில் இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை கொண்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு. இதில் நான் இப்போ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏங்கிற ஒரு நார்மல் வேரியபிளை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா ஏங்கிறது நார்மல் வேரியபிள், அதில் ஆம்பர்சன்ட் போட்டிருக்கிறதுனால அட்ரஸ் ஆஃப் ஏ.
அட்ரஸ் ஆஃப் ஏ எடுத்துட்டு போய் நான் பிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அட்ரஸை ஸ்டோர் பண்றதுனால பி வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்டர் வேரியபிளா இருக்கும். இப்போ பியை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துல ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்படிதான் ஒரு ப்ரோக்ராம்ல ஸ்டார் சிம்பிளும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஏபி வேல்யூவை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கு, பில என்ன வேல்யூ இருக்குங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஏல ஒரு வேல்யூவை அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். தென் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஏயும் பியும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ஏயை டிஸ்பிளே பண்றேன். ஏயோட டைப் வந்து இன்டீஜர். அப்போ நான் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ ஏ கொடுத்துருக்கேன். தென் பேரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நான் அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் இதுல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் சிமிலர்லி நான் இப்போ பியோட வேல்யூவையும் டிஸ்பிளே பண்றேன். பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் இப்போ பியோட வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். பியும் நான் இன்டீஜர் டைப்ல தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு %d. தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா வேரியபிள் நேம் பி. தென் பேரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஃபைனலா ஒரு getCH ஃபங்க்ஷன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். டிக்ளரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ அவுட்புட்ல a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு -12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஏல நான் 5 தான் கொடுத்துருந்தேன். ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அது நார்மல் வேரியபிள். பட் பிங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள் பில நான் அட்ரஸ் ஆஃப் ஏயை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ ஏதோ ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அட்ரஸ் வந்து இப்போ பி மூலமா நமக்கு பிரிண்ட் ஆயிரும். பட் அந்த பிங்கிறதுல ஒரு மெமரி லொகேஷன் தான் இருக்கும். அந்த மெமரி லொகேஷன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் முன்னாடி ஸ்டார்ங்கிற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிங்கிற லொகேஷன்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ல என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம பாயிண்டர் வேரியபிளை கொடுத்துட்டு பிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கொடுத்தோம்னா ஏலையும் 5 தான் கிடைச்சிருக்கு, பிலையும் 5 தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். நான் இப்போ ஏல 5ங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஏயோட டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர். தென் பியோட டைப் வந்து ஃப்ளோட். தென் பில வந்து நான் 10.5 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். தென் சியோட டைப் வந்து கேரக்டர். இப்போ 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸோட சைஸை நான் கால்குலேட் பண்றேன் யூசிங் சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அ இன்டீஜர் வேல்யூ. ஸோ அப்போ சைஸ் ஆஃப் தென் ஒரு parenthesis bracket. அதுக்கு உள்ள நமக்கு எந்த டேட்டாவுக்கு சைஸ் ஆஃப் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேட்டாவை கொடுக்கணும். வேரியபிள் நேம்ஸை அந்த சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சைஸ் ஆஃப் ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ சைஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்த இடத்துல சைஸ் ஆஃப் அந்த ஏங்கிற வேரியபிளோட மெமரி சைஸ் கால்குலேட் ஆகி %dன்னு கொடுத்திருந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். சைஸ் ஆஃப் ஏ வந்து 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சைஸ் ஆஃப் பி வந்து 4, சைஸ் ஆஃப் சி வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சி வந்து நான் கேரக்டர் டைப்ல கொடுத்துருந்தேன். கேரக்டரோட சைஸ் வந்து 1 பைட். தென் பி வந்து நான் ஃப்ளோட்டிங்ல கொடுத்துருந்தேன். ஃப்ளோட்ல பார்த்தீங்கன்னா 4 பைட். தென் ஏ வந்து இன்டீஜர்ல கொடுத்துருந்தேன். அதோட சைஸ் வந்து 2 பைட். இப்படி நம்ம ஒரு வேரியபிளோட சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு அரே இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்போட மொத்த சைஸையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த சைஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.